உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் மவுத். இந்த மவுத்தில் இருந்து உலகத்துக்குள்ள யாரும் தப்பிக்க இயலாது. எல்லாரும் மவுத்த சுவைச்சுதான் ஆகும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும், அது நபியா இருக்கலாம், ரசூலா இருக்கலாம், எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தாகித்தான் ஆகும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கக்கூடியவர்கள், சுவைத்தாகணும். ஆனா அல்லாஹு தாலா உங்களுடைய மேண்டே மௌத்தை எப்படி வச்சிருக்கிறான் என்றதை மறைச்சு வச்சிருக்கிறான். நாங்க எப்படி மௌத்தா போகிறோம் என்றது எங்களுக்கு தெரியாது. சில நேரம் வாப்பா இருக்க கொல அல்லாஹு தாலா மகண்ட உசுர் எடுக்கிறான். 10 மாசம் வயிற்றுல சுமந்து புள்ள பிறந்தா இன்னென்னெல்லாம் செய்யணும் என்ற கற்பனையோடு வாழ்ந்த தாய் புள்ளட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னால மௌத்தாயின சந்தர்ப்பம் ஏராளமே. புள்ள பிறக்கிறதோட தாயும் வஃபாத் ஆகுறா. எப்படி மௌத்தா போறோம் என்றது எங்களுக்கு தெரியாது. சில நேரம் நாங்க மௌத்தாகிற நேரத்துல கடனாளியாகவும் மௌத்தாகலும். சில நேரம் நாங்க மௌத்தாகிற நேரத்துல செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்ய முன்னாலேயும் என்ன செய்யலும், மௌத்தா போகலும். எப்படியோ மௌத் என்றது எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. யாரும் உலகத்துல பிறந்த எந்த அறிவாளியும் மவுத் என்றத, மரணம் என்றத மறுக்க இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஏண்டையும் உங்களுடைய மவுத் எப்படி இருக்கணும் என்றா, முஸ்லிமா நாங்க மௌத்தா போவோம். எப்படி மௌத்தாகணும்? முஸ்லிமா மௌத்தாகணும். நபிமார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, தவஃபனி முஸ்லிமன். இது எல்லாரும் ஓதுங்க, பாடமாக்கி தொழுகையில ஓதுங்க. தனியே துவா கேட்கிற நேரத்தில் இந்த துவாக்களை ஓதுங்க. தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமா நீ மௌத்தாக்கு. அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. முஸ்லிமாக மௌத்தாகிறது தான். கொஞ்சம் பேர் சேர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம், இந்த மௌத்த பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மௌத்தண்டா நீங்க அதை எப்படி விளங்கி வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் பிள்ளைகள் கதைக்காம இருங்க. பயான் செய்யற நேரத்துல நீங்க கதைச்சீங்கன்னா எந்த திசை மாறிடும். அமைதி ஆயிக்கணும். பயான் நேரத்துல எங்கேயும் யாரும் கதைக்குவானும். பயான் செய்யறவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பா வைத்திடும். சும்மா வெட்டிக்கு பயான் செய்யலையே, இன்னைக்கு தேவையோட பேசுறோம். நாங்க எந்த வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் வாரத்துக்காண்டி பேசுறோம். அதனால தேவையோட கேளுங்க எல்லாரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டாங்க, நீங்க இந்த மவுத் என்றதை நீங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் செருப்பு அணிஞ்சா அவருடைய காலுக்கும் அந்த செருப்புடைய பட்டிக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கும், அதை விட மவுத்து நெருக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க செருப்பு அணிஞ்சா எங்கட காலுக்கும் அந்த செருப்புடைய பட்டிக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குது, இடைவெளி இருக்காது. இதை விட நெருக்கமானதுதான் மௌத்து என்று சொன்னாங்க. 5 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு மகன புள்ளைய மனைவிய பார்க்கணும் என்ற ஆசையோட டிக்கெட்டை புக் பண்ணி சாமன் எடுக்க போறாரு. எடுத்து வார நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகின எத்தனையோ சம்பவம் எங்கட நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நடந்தீங்க. மிக மிக நெருக்கமான ஒரு விஷயம் தான் மௌத்து. சாப்பிட்டு தண்ணி குடிக்க முந்தி மௌத்தா பேத்திக்கிறான். ஒரு ஆள் வாகனத்தை ஓட்டி கொண்டு போயிட்டு சிக்னல் லைட் பத்துது, சோப்பு லைட் பத்துது, நிப்பாட்டி இருக்கிறாரு.
பச்சை லைட் பத்திரத்துக்கு முன்னால வாகனம் போகுதில் எல்லாம் வந்து பார்த்தா அங்க மௌத் அவர். மிக நெருக்கமா இருக்கிற ஒன்றுதான் மௌத்து. எப்பையும் வரையிலும் எங்கேயும் வரையிலும் பாவம் செஞ்சு கொண்டிருக்கோலே எங்கட மௌத்து வரலாம், அல்லாஹ் பாதுகாப்பானா. சுஜூதில் இருக்கிற நேரமும் மௌத்து வரலாம், அது பெரிய பாக்கியம். மௌத்து மிக நெருக்கமானது. ஒரு கண்ணை நாங்க பொத்தி திறக்கிறதுக்கு முன்னால மௌத்து வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால மௌத்து வரலாம். மௌத்து மிக நெருக்கமானது. அவங்க போயிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு கேட்டாங்களாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மௌத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கஃபா பில் மர்இ வாஇதன் பில் மௌத். ஒரு மனிதனுக்கு மௌத்து போதும் அவனுக்கு ஒரு உபதேசம். ஒரு ஆள் மௌத்தாகினா அதுதான் பெரிய பயான். வேற பயான் உண்மையிலே சம்பிரதாயங்களுக்கு நினைவூட்டுறதுக்கு செஞ்சதுக்கு மௌத்த போல பயான் உண்டு இல்ல உலகத்துல. எவ்வளவு பெரிய பலசாலிகள், எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்கள், எவ்வளவு பெரிய பணக்காரர்கள், எவ்வளவு பெரிய அறிவாளிகள் மௌத்தாகின என்ன செய்வாங்க? அடி கழுவி அப்படியே படுக்க போட்டுடுவாங்க. இதை விட பயான் ஒன்று தேவையா? சொன்னாலும் மறந்துகள் அவங்க மவுத் என்றதே பெரிய உபதேசம், அது போல வேறொன்று தேவையில்லை. அவங்க போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களே நீங்க இந்த மௌத்தை பத்தி என்ன சொல்றீங்க, என்ன விளங்கி வச்சு இருக்கிறீங்க? மௌத்தை பத்தி வீட்டுல பேசுவோம், அடிக்கடி பேசுவோம். அக்ஸிரு திக்ர மின் ஹாதிமில் லஸ்ஸாத் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களே நீங்களும் வீட்டுல மௌத்தை பத்தி பேசுங்க. அதிகமாக இன்பங்களை உடைத்தறி எறியக்கூடிய மௌத்தை அதிகமாக ஞாபகம் செஞ்சு கொண்டே இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தை பத்தி பேசணும். பாப்பா மகனை கூப்பிட்டு சொல்லுங்க, மகன் நான் மௌத்தாகினா நீங்க என்ன செய்வீங்க? மகனோட பேசுவோம், மகன் நீங்க மௌத்தாக்குற நீங்க எப்படி நினைக்கிறீங்க மௌத்தாகணும் என்று. மௌத்தை பத்தி பேசுறது, நல்ல மௌத்தாறது ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய லட்சியம். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க மௌத்தை பத்தி என்ன சொல்றீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம் வந்தவங்கள்ட்ட, மௌத்து பல பாடங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது. பல பாடங்கள். ஒரு ஆள் மௌத்தாகி அவர் அடிக்கழுவி மேலால் அப்படியே போட்டு வச்சா பேய்த்து யோசிப்போம், அவர் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார், உலகத்தில் வாழ்ற நேரத்தில் எப்படி வாழ்ந்தாரு? தொழுதாரா? பாங்கு சத்தம் கேட்டும் தொழாம இருந்தாரா? அப்ப நான் நினைவச்சுக்கொள்ளணும், இவர் தொலாட்டியும் இவர் என்ன செஞ்சாரு? மௌத்தாகினாரு. அப்ப நான் தொழுகை விடக்கூடாது. அப்படியே படுக்க போட்டிருக்கு. அவர் வாழ்ந்ததே மத்தவண்ட காணிய சுரண்டி தான் வாழ்ந்தாரு, மத்தவண்ட ஹக் எடுத்து தான் வாழ்ந்தாரு, பொறாமையோடு தான் வாழ்ந்தாரு. இப்ப எனக்கு ஒரு பாடம், இவரை போல நான் மௌத்தாக கூடாது, நான் சரியா வாழ்ந்து காட்டணும். பெரிய பாடம், பெரிய பாடம் தான் மௌத் என்றது. அவங்க அப்படியே போனாங்க அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பேத்தாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க மௌத்தை பத்தி என்ன சொல்றீங்க? மௌத்தன்னா நீங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறீங்க? அவங்க ஒன்றும் பேசல. வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போனார் கபர்ஸ்தானத்துக்கு. கபர்ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். சலாம் சொல்லிட்டு இப்ப கபராலியோட இந்த உஸ்மான் அலி ரலியல்லாஹு பேசினாங்களா? என்ன பேசினாங்க தெரியுமா? சொன்னாங்களாம் கபராளிகளை பார்த்து, யா அஹ்லல் குபூர், ஏ கபர்வாசிகளே, அம்வாலுக்கும் குஸ்ஸிமத், உங்களோட பணங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டாச்சு. நீங்க எதை உலகத்துல சேர்த்தீங்களோ, நீங்க மௌத்தானத்தோட உங்களோட பணங்கள் மகளுக்கு, மகனுக்கு, மனைவிக்கு எல்லாம் பிரிக்கப்பட்டாச்சு.
என்னத்தை சேர்த்தும் வேலில்ல. சேர்த்து வச்சிருந்தால் எங்கட பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, வராசத் என்ற அடிப்படையில் அந்த சொத்துக்களை பிரிச்சு கொள்வாங்க. எங்கட பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இல்லாட்டி இந்த பள்ளியில் இருந்து அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த பிள்ளைகள் சொத்துக்காவலே அடிச்சு கொள்வாங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இருந்தால் நாங்க மௌத்தாகினால் எங்கட சொத்தை எங்கட புள்ள எங்கட மனைவி அது இஸ்லாமிய வராசத் என்ற முறையில பிரிச்சு கொள்வாங்க. பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இல்லையா, தீன் இல்லையா, எவ்வளவு தான் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த சொத்துக்கு நாளைக்கு அடிச்சு கொள்வாங்க. நான் ஒரு ஜனாசாக்கு போயிருந்தேன். இதெல்லாம் சொல்றது எங்கட வாழ்க்கையில் இப்படி நாங்க சந்திக்க கூடாது. அந்த வீட்டுல நானுக்கும் தங்கச்சிக்கும் வாப்பட ஜனாசா அண்டு சண்டை. நானும் தங்கச்சியும் பேசுறில்ல. என்ன தெரியுமா, வாப்பட சொத்தை யார் எடுக்கிற என்ற டாக்குமெண்ட் எல்லாம் தேடுறாங்க. தேடி சண்டை. அடக்கம் செய்யவும் இல்ல, கபன் செய்யவும் இல்ல. இத்தான் வாழ்க்கை சகோதரர்களே. அம்வாலுக்கும் குஸ்ஸிமத், உங்களோட பணங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டாச்சு. பிள்ளைகள் எடுத்துக்கொள்வாங்க, மனைவி எடுத்துக்கொள்வா. எங்கட பேர்ல சதக்கா செஞ்சாலும் பெரிய விஷயம் தான். நாங்க மௌத்தாகினா எங்கட பேர்ல எங்கட பிள்ளைகள் சதக்கா செஞ்சா பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது சொன்னாங்க, வஅஸ்வாஜுக்கும் ஸுவ்விஜத், உங்களோட மனைமார்கள் எல்லாம் இன்னொரு திருமணம் முடிச்சு வைக்கப்பட்டீங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளையா இருந்தா, மாப்பிள்ளை மௌத்தாகினா மனைவி அவ இளம் வயசுள்ளவளா இருந்தா அவர் திருமணம் முடிக்கணும். எங்கட கலாச்சாரம் எப்படின்னா, சின்ன வயசுள்ள ஒரு பொம்பளோட மாப்பிள்ளை மௌத்தாகினாலும் நாங்க சொல்றோம் அவர் என்ன கல்யாணம் முடிக்கப்படாது. இல்ல, மாப்பிள்ளை மௌத்தாகினா அவளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அவ திருமணம் முடிக்கத்தான் வேணும். நாங்க மௌத்தாகினா எங்கட மனைவி கிட்ட சொல்லணும், உங்களையே பாதுகாத்துக் கொள்ள ஏழுமன்னா நீங்க தனியா வாழுங்கோ. பாதுகாத்துக் கொள்ளையில நீங்க பாவத்துல போயிட்டு மூழ்குவீங்கன்னா நீங்க இன்னொரு கல்யாணம் முடிங்கோ. நான் வீட்டுல அப்படித்தான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் மார்க்கம். நாங்க எல்லாம் பேசணும் வீட்டுல. நான் மௌத்தாகினா நீங்க முடிங்க, நீங்க மௌத்தாகினா நான் முடிக்கத்தான் வேணும். இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம். சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அவங்க பார்த்து, உங்களோட மனைமார்கள் எல்லாம் வேறொரு திருமணம் முடிக்கப்பட்டாச்சு, திருமணம் முடிச்சு வச்சிடுவாங்க. மூணாவது சொன்னாங்க, நசியத், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் உங்களே மறந்துட்டாங்க. எவ்வளவு தான் இரக்கத்தோட பாசத்தோட தூக்கி வளர்த்தாலும் 2-3 நாளோட அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிடுவாங்க, எங்களே மறந்துடுவாங்க. சில நேரம் எப்படின்னா, வாப்பட ஜனாசா அடக்கம் செய்யப்படுறதுக்கு கபர்ஸ்தானத்துல வச்சிருப்போம், மகனுக்கு கணக்கு இல்லை. வாப்பட ஜனாசாவை கொண்டு வந்து தொழுவிக்கிறதுக்கு பள்ளியில வச்சிருப்போம், மகன் வெளியே இருப்பாரு. இதுதான் உலகம். வாப்ப மௌத்து, உம்மா மௌத்து, சுபவுக்கு மகன் இல்ல. வாப்பட ஜனாசாவை அடக்கி முடிஞ்சு கத்த மோதிரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எங்கட புள்ளையில என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுங்களேன். தொழுவுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அவங்க, உங்களோட பிள்ளைகள் எல்லாம் உங்களை என்ன செஞ்சாச்சு, மறந்தாச்சு. எவ்வளவு தான் அழகா நீங்க வளர்த்தாலும், நாங்க வளர்த்தாலும், பாசத்தை கொட்டி கழிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு பின்னால் எங்கட பிள்ளைகள் எங்களே மறந்துடுவாங்க. இந்த 4 உபதேசமும், இந்த சஹாபாக்களுடைய 4 உபதேசமும் எங்களோட வாழ்க்கை என்ன செய்யலும், நாங்க மாத்திக்கொள்ளும். மௌத்த பத்தி பேசுவோம், மௌத்த சிந்திப்போம், மௌத்துடைய ஞாபகத்தில் இருப்போம். மகனை கூப்பிட்டு மௌத்துடைய விஷயங்களை பேசுவோம், மனைவியை கூப்பிட்டு மௌத்துடைய விஷயங்களை பேசுவோம். மௌத்த பேச பேச மௌத்துடைய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில வரும். அப்படின்னா மௌத்துக்கு நாங்க தயாராகும். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானா.